நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பிரதம் அறக்கட்டளை என்ற அமைப்பு நடத்திய நாட்டின் கல்வி நிலை குறித்த ஏசர் அறிக்கை சில தினங்களுக்கு முன் டெல்லியில் வெளியிடப்பட்டது. அதில் மாநிலங்கள் மாவட்டங்கள் வாரியாக கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் மட்டும் 30 மாவட்டங்களைச் சேர்ந்த 876 கிராமங்களில் 3 முதல் 16 வயது வரை உள்ள 28,984 மாணவர்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தின் தற்போதைய தொடக்க கல்வி நிலை உத்தராகண்ட், பஞ்சாப், கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களை விட சரிந்தும் கர்நாடகா, தெலுங்கானாவை விட உயர்ந்தும் உள்ளது. கோவிட் பரவலின் போது ஸ்மார்ட் போன் வாயிலாக கல்வி கற்பிக்கப்பட்டது. அதன் வாயிலாக 14 முதல் 16 வயது உடையோரில் 90% பேர் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தெரிந்தவர்களாக உள்ளனர். தேசிய அளவிலும் இதே சதவீதம்தான் உள்ளது. அத்துடன் ஆன்லைன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தெரிந்தவர்களாகவும் மாணவர்கள் உள்ளனர். மற்றவர்களை விட சமூக ஊடக கணக்குகளை முடக்குவது, ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது குறித்த புரிதலும் உள்ளது. அதே நேரம் ஸ்மார்ட் போனை கல்விக்காக பயன்படுத்துவதில் மற்ற மாநிலங்களை விட பின்தங்கியே உள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் 5 முதல் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதில் முதல் வகுப்பு மாணவர்களில் 43.4%, 2ஆம் வகுப்பு மாணவர்களில் 16.9%, 3ஆம் வகுப்பு மாணவர்களில் 8.6% பேருக்கு ஒரு எழுத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. மேலும் 3ஆம் வகுப்பில் 24.8%, 4ஆம் வகுப்பில் 30%, 5ஆம் வகுப்பு மாணவர்களில் 34% பேரால் முதல் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. அதேபோல 5ஆம் வகுப்பில் 35%, 6ஆம் வகுப்பில் 45%, 7ஆம் வகுப்பில் 56%, 8ஆம் வகுப்பில் 64% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட வாசிக்க தெரியவில்லை. அத்துடன் 2018ஆம் ஆண்டு 2.3, 2022இல் 1.9, 2024இல் 1.8% குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்படவில்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளது.